வெற்றியும் மேன்மையும் பெறப்போகும் மேசராசி அன்பர்களே, இந்த செவ்வாய் வக்கர பயிற்சி பலன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி அவர் தான். செவ்வாய் கடகத்திலிருந்து தன் வீட்டுக்கு பின்னோக்கி வருகிறார். இப்போ இந்த வக்கர பயிற்சி நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது. உங்களை 1-8க்குரியவர். இதோட தான் சுக்கர பகவான் 2-7க்குரிய சுக்கர பகவான் 10-11 கூட சனியோட சேரப்போகிறார். சூரிய பகவான் பயிற்சி, இத்தனை பயிற்சிகள் நடக்கும்போது இந்த பயிற்சி காலகட்டம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதம் ஜனவரியிலிருந்து ஜனவரி 15 வரைக்கும் நடக்க போகிற மாற்றத்தில் பல விஷயங்கள் நடக்க போகுது. அந்த பிப்ரவரி 15க்கு மேலே தான் ஒரு சில விஷயங்கள் சரியாகும். அப்போ அது வரைக்கும் எப்படி உங்களை தற்காத்து கொள்வது, முக்கிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக பொருளாதார ரீதியாக என்ன, திருமணம்ங்கிற விஷயங்களில் என்னென்ன தடைகள் இருக்குது, அதுக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன, முக்கியமான விஷயம் இது. அடுத்து வேலை என்ற ஒரு விஷயத்தில் எப்படி வளர்ச்சி பெறுவது, வருமானத்தை அதிகரிக்கணும். பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்போ பொருள்ங்கிறது ஒரு தேவைப்படுகிறது. இந்த காலத்தில் எப்படி டெவலப் பண்ணுறது, இதை பற்றிலாம் தெளிவாக வித் பரிகாரங்கள் உண்டு. அந்த பரிகாரங்களை மேன்மை பெறுவதற்கு உண்டான். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். முதல்ல உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் நிற்கிறார். அவரே 9-12க்குரியவர். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 11ல் பயணிக்கிறார். இப்போ என்ன சொல்ல வருதுன்னா, வருமானம் உண்டு, ஆனால் வரும் வகையில் சின்ன நின்று வர மாதிரி இருக்குது. அதற்கு காரணம் இந்த சனி பகவானோட அம்சம். சனி பகவான் இன்னுமா தொந்தரவு பண்ண போகிறார் அப்படின்னா, என்றால் 2ஆம் அதிபதி சனியோட தொடர்பு இருக்கும்போது கொஞ்சம் தாமதமாக வாய்ப்பு உண்டு. அதனால் சனீஸ்வர சம்மந்தப்பட்ட ஒரு பரிகாரம் பின்னாடி கொடுக்க போகிறேன். அது பயனுள்ளதாக இருக்கும். ரைட். இந்த நேரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்டது நடக்க வாய்ப்பு இருக்க உறுதியாக உண்டு. குரு வக்ரம் பெற்றிருக்கும் போது மேசத்திலிருந்து பார்க்குற மாதிரி ஸ்தான அமைப்பு பார்க்கணும். அங்கிருந்து பார்வை பலம் உண்டு. இந்த நேரத்தில் என்ன ஆகும்னா திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உண்டு. இது மார்கழி மாதம் இறுதியில், நல்ல மார்கழி மாதத்தில் திருமணம் ஜாதகமெல்லாம் பார்க்கலாம், உறுதி செய்யக்கூட செய்யலாம். ஆனால் கல்யாணம் தான் வைக்கக்கூடாது முக்கியமாக. அப்போ இந்த நேரத்தில் ஜாதகம் பார்க்கக்கூடிய அம்சம் உண்டு. இதிலே ஃபைனலைஸ் ஆக காலகட்டம் வந்திருக்கு. இப்போ திருமணம் என்ற ஒரு பாயிண்ட் ப்ளஸ்ஸாக இருக்குது. முக்கியமாக வேலைக்கு பார்ப்போங்க, இதுதான் முக்கியம். இப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், அங்கே புதன் வீடு, அங்கே கேது பகவான் இருந்தார். சில மாதங்களாக அந்த புதன் என்ற கிரகம் 8ஆம் இடத்தில் பயணித்து கொண்டிருந்தார். அப்போ வேலை தொழில் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பல தொந்தரவுகள் சமைச்சு இதாக இருந்தது. ஒரு டெவலப்மெண்ட் தெரியாமல் தத்தளித்த சூழ்நிலை ஏற்பட்டது. எல்லாத்துக்கும் இழுபறியாக இருந்தது. வேலை ஜாஸ்தியாக இருந்தது. வருமானத்துக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கல, வேலை செஞ்சதுக்குண்டான ரெஸ்பெக்ட் கிடைக்கல. இதெல்லாம் பல இருந்தது இல்லையா? இப்போ இந்த புதன் என்ற பகவான் 3-6க்குரியவர் 9ஆம் இட ஸ்தானத்துக்கு சென்று 10ஆவது ஸ்தானம் வரைக்கும் போகிறார். இப்போ என்ன நடக்குன்னா, வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை உண்டு, சந்தோஷம் உண்டு, ரிலாக்ஸாக இருப்பீங்க. ஒரு சில விடுமுறைகள், சுப விடுமுறைகள்லாம் கிடைக்கும். அப்போ குடும்பத்தோடு சென்று டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு விடுமுறை உண்டு. நீங்கள் செஞ்ச ஒரு வேலை உங்கள் கிளைண்ட்டாக இருக்கலாம், இல்லை மேலதிகாரியாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட நல் வாய்ப்பாக நல் மரியாதை பெறுகிற காலகட்டம் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு அதெல்லாம் முக்கியம். நம்ம செஞ்ச வேலைக்கு அங்கீகாரம் முக்கியம் இல்லையா? அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது மற்ற கருத்து இல்லை. இதில் ஒரு தலைமை பொறுப்பு வருகிற காலகட்டம் வந்தாச்சு. இந்த தலைமை பொறுப்பு இந்த நேரத்தில் தான் நம்ம செவ்வாய் வக்ரகதியிலிருந்து மீண்டும் வருகிறார் அல்லவா? அதை கவனிக்கணும். அப்போ என்ன எல்லாமே நல்லா இருக்குது. செவ்வாய் வக்ரகதி என்ன பண்ண போகுது? செவ்வாய் பார்த்திங்கன்னா 4லிருந்து 3ஆம் இடத்துக்கு வருகிறது. என்ன காரணம்னா, செஞ்ச வேலையில் திருப்பி அதே மாதிரி ஒர்க்கு ரிப்பீட் கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் ஒரு இது சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க, அதே வேலையை திருப்பி இன்னொரு டைம் வரப்போகுது. அப்போ ஆல்ரெடி செஞ்ச ஒரு டாக்குமெண்ட் அதோட எப்படி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருந்தால் அப்படி எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. அதே போல் திருப்பி வருவதால் மீண்டும் அதே கான்ட்ராக்ட் பண்ண வேண்டியது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் துறையில் ஒர்க் பண்ணுறீங்க, ஆல்ரெடி பண்ண ஒர்க்கு என்னென்ன பண்ணியிருக்கீங்க, ஸ்டெப்ஸு அதே ரிப்பீட் ஆகும். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஃபேக்கல்ட்டியாக இருக்கீங்க, அதில் ஒரு வேலை முக்கியமான அதிகாரிகள்கிட்ட மேலதிகாரிகள்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கேன், அதோட நகல் ஒன்று எடுத்து வச்சுட்டு கொடுங்க. ஏன்னா அதே மாதிரி இன்னொரு ஒர்க்கு வரப்போது திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக அந்த ஒரு ஹெல்ப்பாக யூஸ் ஆகும். இது எந்த தொழிலாக இருந்தாலும் செட் ஆகும். அப்போ இது முக்கியம். சரி, இது வேலைக்கு போகிறவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு உங்கள் 10ஆம் அதிபதி அவர் உங்களுக்கு 11ஆம் வீட்டில் பயணிக்கிறார். 10ஆம் வீட்டு குரு பார்வை உண்டு, கூட உங்கள் புதன் பகவான் சேர்கிறார். இப்போ தொழில் சம்மந்தப்பட்டதில் ஒரு விருத்தி செய்ய வேண்டிய கால சூழ்நிலை உண்டு. குறிப்பாக டாக்குமெண்டேஷன் வேலை தாங்க. பொதுவாக டேக்ஸு, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது,
இதெல்லாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டவங்க அதுக்குண்டான ஃபைலெல்லாம் ஆடிட்டிங் சப்மிட் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். இந்த அலுவலகம் சம்மந்தப்பட்ட வேலைகளில் பெண்டிங் வைக்கக்கூடாத காலகட்டம். ஏன்னா 4ஆம் அதிபதி 3க்கு வந்துட்டால் என்ன ஆகும்னா, உங்கள் பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தக்க வைத்துக்கொள்ள டாக்குமெண்டேஷன், கம்யூனிகேஷன், மொபைல் சம்மந்தப்பட்டதை ரெடி பண்ணிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 4-3 தொடர்பு வந்துட்டால் என்ன ஆகும்னா, ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்கிறது. அப்போ ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்க வந்துடும். பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறது, பழைய மொபைலை கொடுத்துட்டு புது மொபைல், ஆக மொத்தம் ஒன்று கொடுத்துட்டு ஒன்று வாங்க வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு. அதை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை பயன்படுத்திக்கங்க. இது நல்லாவே உண்டு. ஏனென்றால் ஏதோ ஒன்று சிறு விரயம் அதே பொருளை திருப்பி வாங்குற மாதிரி வந்திருக்கு. அப்போ ஏன்னா வக்ரகதியின் வேலையே அதுதான். இதை பார்க்கணும். சார் இந்த இடத்துல வீடு மாறலாம், இடம் மாறலாம். வீடு மாறம், இடம் மாறதுங்க தை மாதத்துக்கு மேலே மாறலாம். இந்த வீடு மாறம், இடமாற்றம்ங்கிறது இப்போது இல்லை. இது கொஞ்சம் வெயிட் பண்ணி தை மாதத்தை ஒட்டி மாறிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ என்ன ஒரே ஒரு சிக்கல் அப்படின்னா, எல்லாமே ப்ராசஸ் ஆகி எல்லாமே போய் இன்றைக்கி கடைசி பாயிண்ட், இந்த எக்ஸிக்யூஷன் பாயிண்ட் ஒன்று மட்டும் ஸ்லோவாகிற மாதிரி இருக்கும். அதற்கு கடவுள் வழிபாடு உறுதியாக தேவை. அதை நான் சொல்ல போகிறேன், அதை கேட்டுக்கங்க. ரைட். இப்போ உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்சூரன்ஸ் வகையில் ஆதாயம். பொதுவாக ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்க வேண்டிய ராசியில் இது ஒரு அம்சமானதுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்டு டெபாசிட், இந்த ஆர்டி மாதிரி மாதம் சிறு தொகையை சிறு சேமிப்பு மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் 1000 சேர்த்திட்டு வருவதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும், பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இன்சூரன்ஸ் அதே மாதிரி வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கால சூழ்நிலை உண்டு. இதை தவற விட்டுறக்கூடாது. சார் வெளிநாடு ட்ரை பண்ணலாமா, வெளி மாநிலம் ட்ரை பண்ணலாமா, வெளிநாடு சென்று படிக்கலாமா, இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் ஓகே, எஸ்ன்னு தான் அர்த்தம். இது எல்லாமே உங்களுக்கு இது 7.5 சனி வரதுக்கு முன்னாடியே ப்ராசஸ் பண்ணிட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும். 7.5 சனி வரதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போடுறதுனால உறுதியாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ படிப்புக்கு 4ஆம் அதிபதி வக்ரம் பெற்று வரனால படிப்புக்காக உண்டான எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சூப்பராக இருக்கும். அரசாங்க வேலை கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. உங்கள் 5ஆம் அதிபதியான சூரியன் 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து 10ல் பயணிக்கிறார். அப்போ நிர்வாக சார்ந்த பதவி உண்டு, அரசாங்க வேலை உண்டு. இப்போல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம் வருது, காம்படிட்டிவ் எக்ஸாம் வருதுன்னா தைரியமாக எழுதுங்க, நல்ல மதிப்பு உண்டு. அப்போ வீடுங்கிற மாறுறது ஒரு பாயிண்ட்டை வெயிட் பண்ணணும். திருமணத்துக்கு தாமதப்படுத்தக்கூடாது. மற்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற மாதிரி இருக்குது. சரி, போன வீடியோஸ்க்கு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்குண்டான பதில்கள் இங்கே உறுதியாக கொடுத்துறேன். அந்த ஹெல்த் பற்றிலாம் பாயிண்ட் வந்தது. அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், இந்த எண்களுக்கு தொடர்புகளுங்க, உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்படும். ரைட். இப்போ முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு சில ஹெல்த் விஷயங்களில் ஸ்கின் அலர்ஜி சம்மந்தப்பட்டது, இந்த காலில் அடிபட்ட சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் இந்த ப்ரெஷர், ஒரு சிலருக்கு ப்ரெஷர் இருக்குது, இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய காலகட்டம். இப்போ எந்த மருத்துவ முறை பண்ணாலும் சக்ஸஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை உண்டு. 11ஆம் அதிபதி 11லே இருந்து கூட 2ஆம் அதிபதி, அதுவும் 7ஆம் அதிபதி நிவர்த்தி ஸ்தானாதிபதி கூட இருக்கனால வியாதிகள் குணமாகும், மருந்துகள் உட்கொள்ளும். இப்போ சக்ஸஸ் ஆகிற காலகட்டம்னால இப்போ நல்லதாக பயன்படுத்திக்கணும். இப்போ இந்த மேச ராசி ஆணாக இருந்தால் இல்லை பெண்ணாக இருந்தால் அவங்களோட கலஸ்தரம், அவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு, குழந்தைகள் வகையில் ஆதாயம் உண்டு. அப்போ ஹெல்த்துங்கிற பாயிண்டில் 2-3 விஷயம் மட்டும் கவனிச்சுட்டு மற்றதை டெவலப் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ராசியை சனி பார்த்து கொண்டு இருப்பதால் ஒரு சில விஷயங்கள் கடைசி வரைக்கும் வந்து ஸ்டாப் ஆகும்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு இப்போ பரிகாரம் செஞ்சே ஆகணும். என்ன வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்குன்னா, அஷ்டலக்ஷ்மி வழிபாடு. லக்ஷ்மி வழிபாடு செய்ய உங்களுக்கு வளர்ச்சி உண்டு. ரெண்டாவது, பஞ்சமி திதி அன்று வராகி அம்மன் வழிபாடு செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. பஞ்சமி இதில் வராகியை கும்பிட்டா அனைத்து பிரச்சனைகளும் தரங்கள் விலகும். ஒரு சில ராசி எண்கள், நிறங்கள் பயன்படுத்திக்கங்க, இது லாபகரமாக இருக்கும், வெற்றியை கொடுக்கும். குறிப்பாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர், அப்புறம் 5ஆம் நம்பர், 1 மற்றும் 6. 6ங்கிறது உறவுக்கு பிரச்சனையாக வந்தாலும் 6ஆம் நம்பர் இதெல்லாம் பயன்படுத்திக்கணும். கிழமையில் புதன், வியாழன், ஞாயிறு, தேவைப்பட்ட அப்பப்போ வெள்ளி, இதை மட்டும் பயன்படுத்தி பாருங்கள். இந்த நாளில் போய் செஞ்சால் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் என்பது மாற்றுக்கருத்தில். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். வாழ்த்துக்கள்.